الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله شديد العقاب صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفة وخير ما قلت أنا والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் சர்வ உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன் அவன் இணையற்றவன் அவன் ஏகன் அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் கிடையாது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அவனுக்கு பிள்ளைகள் கிடையாது ஈடு கிடையாது இணை கிடையாது அவனுக்கு உவமையாக ஒப்பாக துணையாக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது பொதுவாக அவனுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சலாத்தின் கருணையும் சலாமின் விஜயச்சமும் நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக நபிமார்கள் அனைவர்களுக்கும் நேர்வழி காட்டி அனுப்பப்பட்ட எங்கள் நாயகம் ஏழைகளின் அரசனாய் திகழ்ந்த நற்குணங்களால் உயர்ந்த இடத்தை வகித்தவர் அருமை ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபீங்கள் தபா தாபீங்கள் இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சலாத்தின் கருணையும் சலாமின் இதயத்தையும் அல்லாஹ் சொல்லி தருவானாக. நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய யோகம் ஜும்மாவுடைய வெள்ளிக்கிழமையுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையிலே சமூகம் அளித்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் அது நாம் இருட்டாக இருந்தாலும் சரி வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி படைத்தவன் அனைத்திலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று தக்வாவோடு வாழும்படி முதலில் பொதுவா பிரசங்கம் செய்யக்கூடிய எனக்கும் பிறகு கேட்கக்கூடிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசிய நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இஸ்லாமிய மாதங்களின் படி கடைசியான ஒரு மாதம் தான் துல்ஹஜ்ஜுடைய மாதம். முதலாவது துல்ஹஜ்ஜுடைய சிறப்புகளை சொல்வதற்கு முன்னால இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளுடைய சிறப்புகளை ஒரு மனிதன் விளங்குவானாக இருந்தால் இமாம்
குத்துபா பிரசங்கம் செய்வதற்கு முன்னாலேயே ஊரில் உள்ள அனைவர்களும் பள்ளியில சமூகம் அணிந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, வெள்ளிக்கிழமையுடைய சிறப்பை மறந்து கொண்டோம். எல்லா நாட்களும் ஒரு நாள் மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையை பார்க்கிறோம். எல்லா நாளும் ஒரு மாதிரி இந்த வெள்ளிக்கிழமையை பார்க்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளிக்கிழமையுடைய நாள்ல நேர காலத்தோட குளிச்சு நறுமணங்களை எல்லாம் பூசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆடைகள்ல சிறந்த ஆடையை உடுத்து கொண்டு நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வராங்க. இவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் வருகிறது. செல்வந்தர்கள் பணத்தால என்ன அமல்கள் செய்வார்களோ அவர்களை விட நீங்கள் முந்தி விடுவீர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுது நேர காலத்தோட ஜும்மாவுக்கு வருவது, இது ஒரு சிறப்பு. அடுத்த சிறப்பு என்ன? ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வீட்டில் முழு செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வாருங்கள். எவ்வளவு வாழ்க்கை எடுத்து நடங்க. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கும் வீட்டில் இருந்து கொண்டு உதவு செய்து கொண்டு வந்தா பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ். எப்படி நன்மை? லேசா அடையலாமா இல்லையா? லேசா அடையலாம். ஆனா மனிதன் எல்லா நாளும் அதே வெள்ளிக்கிழமை நாள் மதிக்கிறது. வேலைகளை கொஞ்சம் பிற்படுத்துங்க, குத்துபாவுக்கு முன்னுரிமை கொடுங்க. ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமையுடைய நாள். இது மூணாவது சிறப்பு. நாலாவது சிறப்பு என்ன? கிழமையில 7 நாட்கள் இருக்கிறது. அந்த 7 நாளையில சிறந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்து பூமிக்கு இறக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள் தான். சூரியன் உதயமாக கூடிய நாட்கள்ல சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை நாள். கியாமத் நாள் வருவது வெள்ளிக்கிழமை நாள். எத்தனை பேர் இந்த சிறப்பை வழங்கியிருக்கிறோம்? எத்தனை பேர் வழங்கியிருக்கிறோம்? பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றா சொல்லவே சொல்லவே. வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்யறாங்க. வசதி இல்லாதார்கள் நேர காலத்தோட வந்தா, ஜும்மாவுடைய நேர காலத்தோட வந்தா ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலேயும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை யார் சொல்றாரோ பரலான ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை பேர் வழங்கி இருக்கிறோம் என்ற சிறப்பு. இத்தனை பேர் வழங்கி இருக்கிறோம். சிறுவர்களும் கொஞ்சம் வயசு போனாங்களும் தான் ஏத காலத்தோட வாலிபர்களை பார்த்தா கடைசியா வருவாங்க. மிம்பரம் தொடங்கும் போது பின்னால வருவாங்க. எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, எந்த சிறப்பும் கிடைக்காது. அதனால இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்கள்ல ஜும்மாவுடைய காலத்தோட சமூகம் அளிப்பதற்கு இந்த ஹுத்பாவில் நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்மாத்துடைய கிதாபுல பாபு ஜும்மாவுடைய பாடத்திற்கு இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. மன் தரக்கல் ஜும்ஆத்த மின் கைரி ضرورத்தின் குதிப முனாஃபிகன் ஃபீ கிதாபில்லாஹ் லா யும்ஹா வலா யுபத்தல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஆள் வேணுமென்றே
ஜும்மாவை தவற விடுகிறார். கவனமாக கேளுங்க. காரணம் இருந்து ஜும்மாவை தவற விடுவது இஸ்லாத்தின் படி, மார்க்கத்தின் படியாகுமானது. அப்படி என்றால் குடும்பத்துல ஒரு ஆட்டம் இல்லை, இவர் உழைச்சாதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடுண்டா அந்த ஜும்மாவை தவற விடுவது ஆகுமானது. இந்த ஜும்மாவை தவற விடுவது ஆகுமானது. இது இல்லாம வேணுமென்று ஒரு மனிதன் ஜும்மாவை தவற விடுகிறான். மன் தரக்கல் ஜும்ஆத மின் கைரி ضرورா, எந்த தங்கடமும் இல்லை, எந்த காரணமும் இல்லை, ஒரு ஜும்மாவை தவற விடுகிறார். எல்லா மக்களும் இல்லை, ஒரு ஜும்மா. அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் முனாஃபிக் எழுதப்படுகிறார். நஊது பில்லாஹி அலைஹி பாதுகாப்பானா. முனாஃபிக் என்றால் யாரு? பேசினா போய் பேசுவான், நம்பினா மோசடி செய்வான், வாக்களிச்சா மாறு செய்வான். முனாஃபிக் யாரு? நரகத்தில் அடுத்தட்டில் இருக்கக்கூடியவர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்தில் அடுத்தட்டில் இருப்பாங்க முனாஃபிக். எப்படியான புத்தகம் தெரியுமா? அழிக்கப்படாத, மாற்றப்படாத புத்தகத்தில முனாஃபிக் அச்சிடப்பட்ட. ஆரம்ப காலங்களில் நாங்கள் படித்த விஷயங்கள் இல்லை, படித்த புத்தகமே இல்லை. ஒரு 10, 12, 15, 20 வருஷத்துக்கு முன்னால படிக்க முடியா. எத்தனை வருஷம் போனாலும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் முனாஃபிக் என்று எழுதப்பட்டிருப்பார், அழிக்கப்படாது. அப்படியே அதனால இன்ஷா அல்லாஹ் குத்பாவுக்கு மேலாவதை புதிய காலத்தில் குலவாங்க அனைவர்களுக்கு பார்க்க செய்வானா. அல்லாஹ் நல்லடியார்களே, இருக்கக்கூடிய மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம், இஸ்லாத்துடைய படி 12வது மாதமாகிய துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருக்கிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொன்னார்கள் நாட்களில் சிறந்த நாள் இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது என்பதாக அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரா தௌபாவிலே சொல்லி காட்டுகிறான். இந்த வானம், இந்த பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அதற்கு முன்னாலே அல்லாஹ் மாதங்களை படைத்து விட்டான். மாதங்களை படைத்து 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். முதலாவது மாதம் துல்காதாவுடைய மாதம், அதை முடிச்சு விட்டோம். 2வது மாதம் துல்ஹஜ்ஜுடைய மாதம், அதில் தான் உட்கார்ந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதம் முஹர்ரமுடைய மாதம், 4வது மாதம். இஸ்லாமிய மாதங்களின் படி 7வது மாதமாகிய ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் மிக விசேஷமானது. இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியமானது. அதனால அங்கே இருக்கக்கூடிய நாள் துல்ஹஜ்ஜுடைய 4வது துறையில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களை கண்ணியப்படுத்தும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய இந்திய இரவுகள் எவ்வாறு பெருமதியானதோ அதே மாதிரி துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 பகல்கள் பெருமதியானது. ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் கிதாபு தான் சஹீஹுல் புகாரி. இந்த புகாரியுடைய ஷரஹ் தான் ஃபத்ஹுல் பாரி. இந்த ஃபத்ஹுல் பாரி எழுதின இமாம் யார் தெரியுமா? அல் ஹாஃபிதுல் ஹஜர் அஸ்கலான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் கிதாபை எழுதினாங்க. அவர்கள் இந்த 10 நாளைக்கும் சிறப்புகள் எழுதும்போது எழுதுறாங்க, ஒவ்வொரு இந்த துல்ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு சமமானது. லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு எவ்வளவு சிறப்புகள் கொடுக்கப்படமோ அதே மாதிரி இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 இரவுகளும் சிறப்பானவைகள் என்பதாக அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி எழுதியிருக்கிறார்கள். அதனால இந்த மாதங்களை, இந்த ஆரம்ப 10 நாட்களை அதிகமாக தக்பீர சொல்வோம்.
அதிகமாக சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று சொல்வோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள்ல பிறை 9வது தான் அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை அன்று 27ஆம் தேதி எங்களுடைய வாயில அரஃபாவுடைய நோன்பு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்த நாள் தான் வியாழக்கிழமை நாள் சுப்ஹானல்லாஹ் ஈதுல் அல்ஹா திருநாளுடைய தினம், அது ஹஜ் திருநாளுடைய தினம். அதற்கு முன்னால அரஃபாவுடைய நாளுடைய சிறப்பு அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல ஏராளமான சிறப்புகளை சொன்னாங்க. 1-2 சிறப்புகளை மாத்திரம் சொல்கிறேன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கைருத் துஆ துஆ யௌமி அரஃபா. சொன்னார்கள், துஆக்கள்ல சிறந்த நாள் அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு வச்சால சொன்னாங்க, ஹாஜிமார்களுக்கு அரஃபாவுடைய நோன்பு கிடையாது. யார் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்யாம நாங்க இருக்கிறோம் ஒவ்வொருவர்ல எங்களுக்கு தான் அரஃபாவுடைய நோன்பு கடமை. சொன்னாங்க, துஆக்கள்ல சிறந்த நாள் அரஃபாவுடைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துஆ. சொல்லிட்டு சொன்னாங்க, வகைரு மா குல்து அன வன்னபியூன மின் கபலி. நானும் எனக்கு பின்னால வந்த அனைவரும் கேட்ட ஒரு துஆ என்ன தெரியுமா? லேசான துஆ. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஆரம்பம் ஒரு முறைக்கு பின்னாலே ஓதலாமா இல்லையா? இன்ஷா அல்லாஹ். நீ போய் இன்ஷா அல்லாஹ். சொன்னாங்க, வகைரு மா குல்து அன வன்னபியூன, துஆக்கள்ல சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர இலாஹ் கடவுள் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான். புரியுங்க? அல்லாஹ் ஒருவன் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். இணை கிடையாது அல்லாஹ்வுக்கு. லா ஷரீக லஹ். லஹுல் முல்கு, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்து, புகழ் அவனுக்குரியது. வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஒவ்வொரு வஸ்துக்களையும் அறிந்த ரப்பு, ஆட்சியாளன் அவன்தான். அவன்தான் சக்தி உள்ளவன். ஒவ்வொரு வஸ்துவையும் இயக்கிக் கொண்டிருப்பவன் அவன்தான். சூரியன் உதயமாகணுமா, அவன் கண்ட்ரோல். வெள்ளம் வருகிறதா, அவன் கண்ட்ரோல். காத்து அடிக்கிறதா, அவன் கண்ட்ரோல். வெயில் அடிக்கிறதா, அவன் கண்ட்ரோல். எக்ஸிடென்ட் நடக்குதா, அவன் கண்ட்ரோல். நோய் வருதா, அவன் கண்ட்ரோல். எல்லாம் உறுதியாக இது நடக்குமா? எதுவும் நடக்காது. எதுவும் நடக்காது. அதனால நீங்க துஆ அதிகப்படுத்துங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு 63வது வயசு. உமர் ரலியல்லாஹு யாரு? 2வது கலீஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால வந்த கலீஃபா தான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால வந்த கலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்தார்கள். உலமாக்கள் சொல்றாங்க, அவர் கடைசியாக இந்தியா வரைக்கும் வந்திருக்கிறார். ரலியல்லாஹு எல்லா நாட்டையும் இஸ்லாத்துக்கு எடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாதையால வந்தா ஷைத்தான் மறுபாதையால போவான். குதுபா பிரசங்கம் செய்வாங்க, கிழிஞ்ச ஆடையோட தான் பயான் செய்வாங்க. 2 கறியோட ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. இமாம்கள் சொல்றாங்க, அவருடைய ஆட்சியில 50,000 பள்ளியை கட்டினார். 10 வருஷம் ஆட்சி 50,000 மஸ்ஜிதை கட்டினார். நீதமான ஒரு கலீஃபா. இரவிலே தூங்க மாட்டார். இரவையில ஊர் முழுக்க சுற்றி கொண்டு வருவார். எந்த இடத்துல பாவம் நடக்குது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு ஊருடைய பொறுப்புதாரி, கியாமத்துல் நாளையில அல்லாஹ் என்ன குடிப்பான் என்று பயந்து இருந்துச்சாங்க. அல்லாஹ் என்ன குடிச்சிருவாங்க. அல்லாஹ் கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் தடுமாறி கொண்டு நின்ற என்ன செய்கிறது, என்னை காப்பாற்றுறது யாரு? அதனால அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு. 63வது வயசு ஹஜ்ஜிக்கு வராங்க. அரஃபாவுடைய மைதானத்துக்கு வராங்க. ஒரு துஆ ஒன்று செஞ்சாங்க.
கையேந்திராங்க ரெண்டு கையையும் யா அல்லாஹ் 63வது வயசுல கையேந்திரேன் யா அல்லாஹ் என்னுடைய ஆட்சி நீளமாகி விட்டது யா அல்லாஹ் என்னுடைய ஆட்சி நீளமாகி விட்டது யா அல்லாஹ் வயது முதிர்ந்து விட்டது யா அல்லாஹ் இப்பொழுது எனக்கு ஏதா யா அல்லாஹ் அல்லாஹ்வின் நல்லடியார்களே சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டாங்க அல்லாஹும்ம ரஷுகுனா ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் யா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத்துடைய மௌத்தை தா யா அல்லாஹ் வஜ்ஜல் ஃபீ பலதி ரசூலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதீனத்து முனவ்வராவில் எனக்கு மௌத்தை தா யா அல்லாஹ் துஆ கேட்டுட்டு போனாங்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒரு வருடமாக இல்ல அடுத்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு முன்னாலே மதீனாவுல இமாமை செய்வதற்காக வேண்டி முன்னுக்கு நின்றாங்க முன்னுக்கு நின்ற பொழுது இப்னு முல்ஜிம் அப்ப முகீரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமைதான் இந்த இப்னு முல்ஜிம் சொல்வாங்க உலமாக்கள் அந்த குத்தப்பட்ட வாள் ஈட்டிதானே 40 நாள் நஞ்சில ஊற வச்சானா எத்தனை நாள் 40 நாள் நஞ்சில ஊற வச்சான் எப்படி ஃபிரௌன் அலைஹிஸ்ஸலாம் போடுவதற்கு 40 நாள் நெருப்பை மூட்டினானோ எப்பொழுது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது 40 நாள் இருந்தாங்களோ அதே மாதிரி 40 நாள் நஞ்சி ஊட்டப்பட்டது இந்த வாழை ஊற வச்சாங்க ஓடி வந்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருட்டதானே சுவருடைய தொழுகை சவுல் சுபூபக்கும் என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க சொன்னதுதான் தாமதம் வாங்கி பின்னால் வந்து கூட்டினான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அப்படியோ மயங்கி கீழே விழுந்துட்டாங்க பின்னுக்கு நின்றான் அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இமாமத் செய்தாங்க அவங்கள மட்டும் குத்தல பின்னுக்கு நின்ற 13 சஹாபாக்களை குத்தினான் சஹாபாக்கள் அவனை பாஞ்சி பிடிக்க போனாங்க அவன் தன்னை தற்கொலை செய்து கொண்டான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கீழே கிடக்குறாங்க சஹாபாக்கள் அந்த ஈச்சம் பழம் சார புடுங்கி வந்தா ஒரு சார் வெறுமே அது அரபால சொல்வது லபீப் என்று சொல்றது என்ன சொல்றது லபீப் என்று சொல்றது அரபால அல்லாஹ்வின் நல்லடியார்களே அந்த ஈச்சம் பழத்தை புடுங்கி கொண்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குடிக்க கொடுத்தாங்க குத்தப்பட்ட இடத்தாலே வெளியாக வருகிறது தன்யமான அந்த துஆ பவர் வேலை செய்யுது இது வேலை செய்யுது எவ்வளவு தேவை எங்களுக்கு எவ்வளவு தேவை இது எங்களுடைய துஆ 5-10 நிமிஷத்தால முடிஞ்சு என்ன துஆ செய்யறோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போனாங்கண்டா காலையில இருந்து சூரியன் மறையும் வரைக்கும் துஆ சுப்ஹானல்லாஹ் கையேந்தினாங்கண்டா அந்த கையை உருவத்துக்கு சூரியன் மறையும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இப்பொழுது கூட்டப்பட்ட இடத்தால வெளியால வருகிறது மகான் அபூபக்கர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு வாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல ஒரு அனுமதி கேட்டு கொண்டுவாங்க என்னையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல அடக்கம் செய்ய முடிவு கொள்வாங்க போனாங்க அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க இந்த வாப்பா சக்கராத்தை நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பக்கத்துல தான் அடக்கம் செய்யணும் என்று கேட்கிறாங்க சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அது எனக்காக வேண்டி வச்சிருந்தேன் खलीफा கேட்கிறதால விட்டுட்டாரே அனுமதி சொல்லிட்டேன் என்று சொல்லுங்க அப்துல்லாஹ் ரலியல்லாஹு வந்தாங்க பாப்பா போனே அனுமதி தந்துட்டாங்க சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு நான் खलीफा என்பதனால ஓமன்னு சொல்லிருக்கலாம் என்னுடைய மௌத்துக்கு பின்னாலே ஜனாஸா மையத்தை கொண்டு போய் விடுங்க खलीफा அவரோட ஜனாஸா வந்திருக்கிறது அடக்கம் செய்யணுமான்னு விடுங்க அனுமதி தந்தா அடக்குங்க இல்லைன்னா ஜன்னத்துல் பக்கீல் அடக்குங்க மௌத்தாயிட்டான खलीफा ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸாவை கொண்டு போனாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முன்னால இப்ப खलीफा வரல
மையத்து வந்திருக்கிறது, அடக்கம் செய்யட்டுமான்னு கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொன்னாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அனுமதி கொடுத்தாங்க அடக்கம் செய்யும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவர்களோட நிலா எலும்போட தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்பட்டிருக்கிறார் மதீனாவில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது சிறப்பு துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். இரண்டாவது சிறப்பு தான் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டது அரஃபாவுடைய நாள் தான். கடைசியாக ஒரு ஆயத்தோடு இறங்கிச்சு, அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. இன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாள்ல வெள்ளிக்கிழமை தினத்தில தான் இந்த ஆயத் இறக்கம் செய்யப்பட்டது. அதற்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 நாட்கள் தான் உயிரோட உலகத்தில் வாழ்ந்தாங்க. 80 நாட்கள் தான் உலகத்தில் உயிரோட வாழ்ந்தாங்க. இரண்டாவது சிறப்பு மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. மூணாவது சிறப்பு தான் அன்றைய நாள் தான் கோடிக்கணக்கான மனிதர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்த அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். அடுத்த ஒரு சிறப்பு தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமின் யௌமின் அஃதல் இன்தல்லாஹி மின் யௌமின் அரஃபா யன்ஸிலுல்லாஹு இலஸ் ஸமாஇ துன்யா. அரஃபாவுடைய நாள்ல தான் அல்லாஹ் அடிவானத்துக்கு வரான். அல்லாஹ் அடிவானத்திற்கு வந்து ஃபயுபாஹி பி அஹ்லில் அர்லி இலஸ் ஸமா, வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து மலக்குமார்களிடமும் அல்லாஹ்வுடைய அடியார்களை பெருமை பாராட்டி பேசுகிறான். எத்தனை கோடி பேர் எத்தனை நாட்டில இருந்து எத்தனை ஊர்ல இருந்து ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க. எவ்வளவு அல்லாஹ்வுக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாள்ல எத்தனை பேர் நோம்போட இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஸலவாத்தோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் தஸ்பீஹோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் இஸ்திக்பாரோட இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அடிவானத்துக்கு வாரான் வந்து மலக்குமார்களிடத்துல எங்களை பத்தி அல்லாஹ் பெருமை பாராட்டி பேசுகிறான். இது அடுத்த சிறப்பு. அதுக்கு அடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் அந்த அரஃபாவுடைய நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்க்கப்படக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ் சொர்க்கத்தில் பிரிச்சுதானே போட்டான். அவர்கள் சேர்க்கப்படக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். அடுத்த சிறப்பு சொன்னாங்க, அந்த அரஃபாவுடைய நாள்ல நோன்பு பிடிச்சா என்ன சிறப்பு தெரியுமா? 2 வருடத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். சரியான ஹதீஸ் புகாரில் வருகிறது. சரியான ஹதீஸ் புகாரில் வருகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அரஃபாவுடைய நாள்ல யார் ஒரு நோன்பை பிடிக்கிறாரோ செய்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் செய்ய இருக்கிற ஒரு வருடத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமையிலே வந்து சுபவுடைய சஹருக்கு நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்தது புதன்கிழமை தான். புதன்கிழமையுடைய நாளையில எங்களுடைய வாயில நோன்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். அன்றைய நாள் மார்க்கம் பூர்த்தியாய நாள். அன்றைய நாள்ல தான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜ்ஜ பற்றி படித்து கொடுத்த நாள் அரஃபாவுடைய நாள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக சிறப்புகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்த ஒரு நாள் தான் உதுஹியாவுடைய நாள். உதுஹியாவுடைய நாள் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகையுடைய குத்துபா ஒரு 5-10 நிமிஷத்தால வேகமாக முடிஞ்சிடும். தொழுகை இடத்துல விடயம் அல்ல, இந்த இடத்துல பணம் விடயம் அல்ல, இந்த இடத்துல சதகா தான தர்மம் விடயம் அல்ல, இந்த இடத்துல உணவுகளோட சேர்ந்து நடக்கக்கூடிய விடயம் அல்ல, எல்லாம் நன்மைக்குரிய விடயம்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாளையில சிறந்த ஒரு நாள் என்ன தெரியுமா? இரத்தத்தை ஓட்டி இந்த பிராணியை அறுத்து கொடுக்கக்கூடிய நாள் தான் அன்றைய நாள்ல அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்றைய நாள் தான் மிக விருப்பமான நாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக உதுஹியா கொடுப்பதற்கு நான் நியத்து வைத்திருக்கிறேன். உதுஹியா கொடுப்பதற்கு
நான் நீயத்து வைத்திருக்கிறேன். ஆரம்ப நாட்களில் எல்லோருக்கும் தெரியும், முடிய வெட்டக்கூடாது, நகங்களையும் வெட்டக்கூடாது, குர்பான் கொடுக்கக்கூடியவர், அந்த குர்பானை அறுக்கக்கூடியவர், இது எதுவுமே செய்யக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, உதவியா கொடுக்கக்கூடியவரே அறுப்பதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. உதவியா கொடுக்கக்கூடியவரே அறுப்பதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. உதவியா கொடுக்கக்கூடியவரே அறுக்க தெரியவில்லை என்று சொன்னா அறுக்கக்கூடியவரை கூப்பிட்டு கொண்டு வந்து அறுப்பது சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹ்ஸனு ஸிபஹா, அதை அறுப்பதில ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், கண்ணியமானவர். மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம். அதற்கு கொடுக்கிறதை காலத்தாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கென்று ஒரு வழிமுறை இல்லையா? தொழுகிறோம், அதற்கு முன்னால் வுது செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், அதற்கென்று ஒரு வழிமுறை. நோன்பு பிடிக்கிறோம், அதற்கென்று ஒரு வழிமுறை. ஜகாத் கொடுக்கிறோம், அதற்கென்று ஒரு வழிமுறை. ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒவ்வொரு அழகான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கத்தியை தீட்டுவது கூட பிராணிக்கு முன்னால நின்று தீட்டக்கூடாது. கத்தியை தீட்டுறது பிராணிக்கு முன்னால நின்று தீட்டக்கூடாது. மறைவாக நின்று தீட்டி கொண்டு வந்துதான் பிராணியை அறுக்க வேண்டும். திபிராவை முன்னோக்கி அறுக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ், அல்லாஹு அக்பர், வஸ்ஸலாத்து அலன் நபிய்யே, இந்த இதை சொல்லி அறுப்போம். பிஸ்மில்லாஹ், அல்லாஹு அக்பர். எல்லாருக்கும் தெரியுங்களா? இன்ஷா அல்லாஹ் இதேமான அறிங்க. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அறுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அறுக்கிறவரே கத்தியை வைக்கும் வரைக்கும், அது அறுத்து முடியும் வரைக்கும் அந்த கத்தியை எடுக்கக்கூடாது. கண்ணியமானது அப்படியோ கிரை அறுக்க வேண்டும். இரண்டு நரம்புகள் அறுக்கப்பட வேண்டும். முதலாவது சுவாச குழாய் நடுவால போவதற்கு முன்னால வெளியால உள்ள ஒரு இடம்தான் சுவாச குழாய், ஒரு பட்டம் உண்டு. அதற்கு பின்னால் கழுத்திருக்கும். இது இரண்டும் அறுபட வேண்டும். அறுபட வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முறை அருங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மாடை 7 பேர் சேர்ந்து கொடுக்கலாம். ஒரு ஆடை, ஒரு ஆண் தான் ஒரு ஆடை ஒரு ஆள் தனியாக கொடுக்க முடியும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகியா கொடுப்பதால என்ன சிறப்பு கிடைக்குது? என்ன சிறப்பு கிடைக்கும்? உலகியா கொடுப்பதன் மூலமாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இரத்தம் பூமியில விழுவதற்கு முன்னால உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றார். ஒரு மாட்டுடைய, ஒரு ஆட்டுடைய, ஒரு ஒட்டகத்துடைய ரோமம் எவ்வளவோ இருக்குமோ அதே மாதிரி உங்கள் அனைத்து பாவங்களும். ஒரு ஹதீஸ்ல வருகிறது, குர்பானி உதவியா கொடுக்கக்கூடிய ஆடு மாடு சிராத்துடைய பாலத்தில் சொல்றாங்க. சிராத்துடைய பாலத்துல வாகனமாய் இருமா. அதனால உதவியா கொடுங்க. யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறோமோ உதவியா கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு வந்தாங்க. ஹஜ்ஜுடைய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்தாங்க. 63 ஒட்டகத்தை தந்த கையால் அறுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் வந்துச்சு. 63 வருட காலம் நான் வாழ்ந்திருக்கிறேன் உலகத்தில். 63 ஒட்டகத்தை தன்னுடைய கைகளால் அறுத்தாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகியாவுடைய இறைச்சியை 3 விடயங்களாக பிரிக்கலாம். ஏனென்றால் இதற்கு பின்னால உலகியாவுடைய விடயம் பேசப்படாது. இன்றைய புத்தகம் முடிந்து போய்விடும். கண்ணால் ரெண்டும் இந்த விடயங்கள் பேச கிடைக்காது. அதனால கொஞ்சம் பேசுகிறேன். உலகியா பற்றி ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த உலகியாவை 3 விடயங்களுக்கு 3 பங்குகளாக பிரிக்கலாம். முதலாவது தானும் தனக்குள்ள குடும்பமும் தனக்குள்ள பிள்ளைகளுக்கும் இந்த உதவியாவுடைய இறைச்சியை கொடுக்கலாம். இரண்டாவது ஒன்றுக்கும் வழி இல்லாதவங்க, ஏழைகள், மிஸ்கீன்கள், சாப்பிடக்கூடிய வசதி இல்லாதவர்களுக்கு தேடி பார்த்து கொடுங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தேடுங்க. எங்கெங்க எந்த இடத்துல யாரார் இருப்பாங்க, கணவன் மூத்தாய் இருப்பாங்க, உம்மா மூத்தாய் இருப்பாங்க, பிள்ளைகள் கஷ்டத்துல வளருவாங்க, தேடி பார்த்து கொடுங்க இந்த நிகழ்ச்சிகளை. இது 2வது கட்டம். 3வது தான் நடுத்தரமானவர்கள் கொடுக்கலாம். நடுத்தரமானவர்கள்டா படித்தவர்கள், செல்வந்தர்கள், அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் கொடுக்கப்படலாம். இந்த நிகழ்ச்சியை ஊர்ல இருந்து வேற ஊருக்கு விற்க இயலாது, கொண்டு போய் வியாபாரம் செய்ய இயலாது. ஆனா இறைச்சியை விற்கக்கூடிய அனுமதி யாருக்கு இருக்கின்றா மார்க்கத்தில? நான் சொன்னேனே, ஏழைகள். கொச்சிக்கா வாங்க வசதி இல்லை, வெங்காயம் வாங்க காசு இல்லை, அரிசி வாங்க காசு இல்லை, சீனி வாங்க காசு இல்லை, சின்ன சின்ன சாமான்கள் வாங்க கூட காசு இல்லைண்டா நாங்கள் மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய இறைச்சியை அவர்கள் விற்று சல்லி எடுக்கலாம், எங்களுக்கு விற்க இயலாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுடைய இறைச்சி விற்க இயலாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திருப்பியில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மன் கான லஹு ஸாஅத்தன் வ லம் யுضحي ஃபலா யகுமன்னக முஸல்லானா. சொன்னார்கள், வசதி இருந்தும் யார் உதவியா கொடுக்கலையோ தொழுமிடத்துக்கு வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதவியாவுடைய விடயங்கள்ல கவனிக்கக்கூடிய ஒரு விடயம்தான் குறைகள் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஆடு மாடுகள்ல பொதுவாக ஒரு மாட்டுக்கு குழந்தை இருந்தே கொம்பு இல்லைண்டா அதை உதவியா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கொம்போட சேர்ந்து இறைச்சியும் மாமிசமும் கோயிலுக்குமாக இருந்தா அந்த மாடு ஆடை கொடுக்க முடியாது. உதாரணமாக ஒரு ஆட்டுக்கு கண் இல்லை, ஒரு மாட்டுக்கு கண் இல்லை, முதுகெல்லாம் புண்ணு சொய் பிடிச்சிருக்கிறது, கால் இல்லை, பால் வெட்டப்பட்டிருக்கிறது, உடம்புல வெட்டப்பட்டிருக்கிறதா, இந்த விடயங்கள் எல்லாம், இந்த பிராணிகள் எல்லாம் கொடுக்க இயலாது. இந்த விடயங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஒட்டகம் 5 வருடம் பூர்த்தியாகி 6வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஒரு மாடு 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஒரு செம்பரி ஆடு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 1 வருடம் பூர்த்தியாகி 2வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஒரு வெள்ள ஆடு 2 வருடம் பூர்த்தியாகி 3வது வருடத்தில் நுழைந்திருக்க வேண்டும். ஆடுகளை பாருங்கள், மாடுகளை பாருங்கள். அந்த மாடுகளை விட ஆடுகள் கொடுப்பதுதான் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொன்னாங்க, யா ஃபாத்திமா, உங்களுடைய வாழ்க்கையில உதவியா கொடுப்பதை உற்றாதீங்க. சொன்னாங்க, மகளுக்கு, நன்மை மகளே, உங்களுடைய வாழ்க்கையில உதவியாவை கொடுப்பதை விட்டு விடாதீங்க. உதவியாவுடைய மாமிசம் இறைச்சி சுப்ஹானல்லாஹ், அதற்கும் நன்மை இருக்கிறது, இரத்தத்துக்கும் நன்மை இருக்கிறது, ரோமத்துக்கும் நன்மை இருக்கிறது என்றார்கள் அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா. அல்லாஹ்வுடைய இரக்கம் சென்றடைகிறது என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்யுங்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூடிய இந்த நாடுகளை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நல்லடியார்களாக வாழ்ந்து நல்லடியார்களாக எங்கள் அனைவர்களையும் மௌத்தாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். நம்முடைய அத்தனை பாவங்களையும் மன்னித்து மறைத்து விடுவாயாக யா அல்லாஹ். கடன் கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தாயா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ். துரிதமான விபத்துக்கள், கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்துடையா அல்லாஹ், நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ். எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொண்ட கூட்டத்தில் நீ சேர்த்து விடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னென்ன நியத்தோட இருக்கிறோம் யா அல்லாஹ், அந்த நியத் அனைத்தையும் கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். வரக்கூடிய நாளைய நோமை குடித்து யா அல்லாஹ், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலே உன்னுடைய நரக விடுதலைக்கு சொந்தக்கார மனிதர்களாக எங்களையும் எங்களுடைய மனைவிமார் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆக்கி விடுவாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள வாலிபர்களை, இந்த ஊரில் உள்ள மனிதர்களை 100% தொழுகையாளியாக மாற்றிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ஊரில் உள்ள அனைவர்களையும் பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊரில் உள்ள அனைவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். பெய்யக்கூடிய மழையே சோதனையான மழையாக மாற்றிடாதே யா அல்லாஹ்.
அல்லாஹ் வெள்ளத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் எந்தெந்த ஊர்கள் வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த ஊரை பாதுகாத்து யா அல்லாஹ் உன்னுடைய சோதனையிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ் பலாய் முசீபத்திலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ் பெய்யக்கூடிய மழையை பரக்கத்தான மழையாக மாற்றி யா அல்லாஹ் சோதனையான மழையாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ் யா அல்லாஹ் பெண்களை பொருந்திக் கொள்வாயாக பெண்களிடத்தில் இஸ்லாத்தை குடித்து விடுவாயாக தொழுகையை குடித்து விடுவாயாக ஈமானுடைய வாழ்க்கையை குடித்து விடுவாயாக இஸ்லாத்துடைய வாழ்க்கையை குடித்து விடுவாக யா அல்லாஹ் மன்னித்து கொள்ள லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி கலிமாவோட மன்னிப்பதற்கு உதவி செய்வாயாக வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اما بعد فاني اوصيكم واياي اولا بنفسي بتقوى الله قال الله سبحانه وتعالى في كلامه القليل فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بارك الله